Good morning all. Management of seropositive patients, vulnerable patients, foot ulcer, dialysis, pacemaker patients in an ophthalmic operating theatre. Management of seropositive patients. சீரோபாசிட்டிவ்னா ஒருத்தரோட பிளட்ல வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்து சீரோலஜி டெஸ்ட்ல பாசிட்டிவ் சீரம் ரியாக்ஷன் இருந்தால் அது சீரோபாசிட்டிவ்னு சொல்கிறோம். இந்த வைரஸ் ஆனது பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலமாக ஒருத்தட்டிருந்து மற்றவங்களுக்கு பரவக்கூடியது. இது பிளட் பார்ன் வைரஸ் இன்ஃபெக்ஷன்னு சொல்கிறோம். ஹாஸ்பிட்டல் என்வைரன்மெண்ட்டில் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. பொதுவாக டிரான்ஸ்மிட் ஆகிற வைரஸ்லாம் எதுன்னு பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ் அண்ட் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்கு வேக்சின்ஸ் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்க்கு வேக்சின்ஸ் கிடையாது. அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் ஒருத்தரோட உடம்புல எந்தவித சிம்டம்ஸும் வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடியது. Seropositive blood-borne virus infections. Blood-borne virus infections body fluids and blood மூலமாக மட்டும்தான் பரவும். இதை ஒருத்தர் தொடர்றதுனால இந்த வைரஸ் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவாது. ஸோ சீரோபாசிட்டிவ் பேஷண்ட்ஸை அன்டச்சபிள் பேஷண்ட்ஸை, அதாவது தொடக்கூடாத பேஷண்ட்ஸாக ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கேர் எடுத்து கவனிக்கணும். சீரோபாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் தேட்டரில் என்ட்ரு ஆனோன்னு ப்ரிப்ரேஷன் ஏரியாவில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சீரோபாசிட்டிவ் பேஷண்ட்ஸை தியேட்டரில் லாஸ்ட் கேஸாக ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. அதனால் பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும் எந்த டைமுக்கு வரணும் அப்படின்னு. அவங்கள தேவையில்லாமல் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அவங்க பேஷண்ட்ஸ் வெல்லிங்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரூம் வேணால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். சீரோபாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் தியேட்டருக்குள்ளே வந்தோன்னா கேப்பன் ஷூ போடுற ஏரியாவில் மற்ற பேஷண்ட்டு இருந்து சீரோபாசிட்டிவ் பேஷண்ட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. வார்டிலேருந்து பேஷண்ட்டை தியேட்டரில் விடும்போது மற்ற பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடி சீரோபாசிட்டிவ் ரிசல்ட்ஸை சத்தமாக சொல்லக்கூடாது. அந்த பேஷண்ட்ஸோட ப்ரைவசியும் நம்ம பாதுகாக்கணும். அங்கே இருக்க சிஸ்டர்ஸ் கேப்பன் ஷூ போடும்போது டபுள் கிளவ் வேர் பண்ணிக்கணும். கேஷீட் செக்கிங் ஏரியாவில் சீரோபாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு சீரோபாசிட்டிவ் லேப் ரிசல்ட்ஸ் கட்டாயம் அட்டாச் பண்ணியிருக்கணும். மற்றபடி மற்ற கேஷீட்ஸ் செக் பண்ணுற மாதிரி அந்த கேஷீட்ஸும் செக் பண்ணணும். வைட்டல்ஸ் செக்கிங் ஏரியாவில் யூனிவர்சல் ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். டபுள் க்ளவுஸ் போடணும். பிளாக் ரூமில் இருக்க சீனியர் சிஸ்டர் ஆர் நர்சஸ் தான் சீரோபாசிட்டிவ் பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும். பேஷண்ட் தியேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு சிஸ்டர் மட்டுமே தான் ஹேண்டில் பண்ணணும். ஐ கிளீனிங்க்கு ஸ்வாப் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு எல்லோவில் டிஸ்போஸ் பண்ணணும். பிளாக் ரூமில் சப்டினான் இல்லைன்னா டாபிக்கல் அனஸ்தீசியா ப்ரிஃபர் பண்ணலாம். பெரிபல் பார் பிளாக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா பெரிபல் பார் பிளாக்கில் நீடில் ஸ்டிக் இன்ஜுரி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். பிளாக் பண்ணுற டாக்டரும் இந்த பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுற சிஸ்டரும் டபுள் க்ளவ் தான் யூஸ் பண்ணணும். காகல்ஸ் யூஸ் பண்ணணும். பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணினா பீட்டாடின் 5% ஆரோக்கியம் ட்ராப்ஸ் எல்லாம் அந்த பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணி முடித்த உடனே டிஸ்போஸ் போட்டணும். சீரோபாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு செப்பரேட்டாக வச்சுருக்கிற சப்ளிமெண்ட் செட்டை தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி முடித்த உடனே அந்த செட்டை இமிடியேட்டாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடணும். பிளாக் பண்ணி முடித்த உடனே இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டை க்ளோஸ்டு கண்டெய்னரில் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளீனிங் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடணும். இன்ஸ்ட்ரு கிளீன் சொல்யூஷனில் 30 minutes சோக் பண்ணி வச்சுட்டு தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாஷ் பண்ணணும். இன்ஸ்ட்ரு கிளீன் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா 10 ml ஆஃப் இன்ஸ்ட்ரு கிளீன் சொல்யூஷன் ப்ளஸ் 500 ml ஆஃப் வாட்டர் வச்சு அதில் தான் சோக் பண்ணணும். 30 minutes சோக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாஃப்ட் ப்ரஷ்ஷை வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் ஆட்டோக்ளேவில் ஸ்டெரைல் பண்ணணும். ஸ்டெரைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை திரும்பவும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி E2O ஸ்டெரிலைசேஷனுக்கு பேக் பண்ணி E2O ஸ்டெரைல் பண்ணி வச்சுக்கணும். திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம அந்த செட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பயோமெடிக்கல் வேஸ்ட் ஹேண்ட்லிங் இன் தி பிளாக் ரூம். சீரோபாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணதுக்கப்புறமா எந்தெந்த வேஸ்ட் எந்தெந்த கலர் கோடிங்க்கு போகணுமோ அந்தந்த கலர் கோடிங்லேயும் டிஸ்போஸ் பண்ணணும். நீடில்ஸ் சாப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் அது சாப்ஸ் கண்டெய்னரில் டிஸ்போஸ் பண்ணிடலாம். டிஸ்போஸ் பண்ணி முடித்த உடனேயும் எல்லோ பேக் ரெட் பேக்லாம் டேக் போட்டு கட்டி மார்க் பண்ணி பயோமெடிக்கல் வேஸ்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு இம்மீடியட்டாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடணும். சப்போஸ் லினன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டு பில்லோ கவர்ஸ்லாம் சாயில் லினனை கன்சிடர் பண்ணி 1% சோடியம் ஹைப்போக்ளோரைடில் 30 minutes சோக் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக வாஷ் பண்ணணும்.
பேஷண்ட்க்கு பிளாக் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆப்ரேஷன் தியேட்டர் டேபிளையும் ரெடி பண்ணிடணும். டேபிளில் டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டை எடுக்க வைக்கணும். பிளாக் ரூமில் ஹேண்டில் பண்ணின அதே சீனியர் சிஸ்டர் தான் ஓடியிலையும் எஸ்கார்ட் பண்ணணும். சீனியர் ஆப்ரேட்டிங் சர்ஜன் அண்ட் சீனியர் அசிஸ்டன்ட் சிஸ்டர் தான் சீரோ பாசிட்டிவ் கேஸ்க்கு நிற்கணும். எதுக்காகனா டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அடிஷ்னலாக பிபிஇ என்ன போடணும் பார்த்தோம்னா டிஸ்போசபிள் கவுன் போடணும், ஷூ கவர்ஸ் போட்டுக்கணும், காகல்ஸ் போடணும். டபுள் க்ளவ் போட்டு தான் சர்ஜனும் அசிஸ்டன்ட் சிஸ்டரும் சர்ஜரிஸ் பண்ணணும். பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணின பீட்டாடின் ட்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முடித்த உடனே டிஸ்போஸ் போட்டணும். ரெட் கலர். ஆப்ரேஷன் தியேட்டரில் ஐ கிளீனிங்க்கு ஸ்வாப் ஸ்டிக் யூஸ் பண்ணி ஐ கிளீன் பண்ணலாம். சீரோ பாசிட்டிவ்க்கு செப்பரேட்டாக வச்சுருக்க எஸ்எஸ்சி செட் அல்லது பேக்கோ செட்ஸ் வச்சு பேஷண்ட்க்கு சர்ஜரி பண்ணணும். நம்ம ரெகுலர் செட்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சீரோ பாசிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளீனிங் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்டெரைல் பண்ணி E2 ஸ்டெரைல் பண்ணி அகைன் திரும்ப நம்ம ரெகுலர் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஜரி முடிஞ்ச உடனே சீனியர் பிளாக் ரூம் சிஸ்டரே பீட்டாடின் அப்ளை பண்ணி ஐபேட்ஸ் அப்ளை பண்ணி பேஷண்ட்டை ஓடியிலேருந்து வெளியில் எஸ்கார்ட் பண்ணணும். Biomedical waste disposal in OT. Used glove, plastic disposable table sheet, drape, Peco bag with the fluid, used drops. இதெல்லாம் ரெட் பின்ல டிஸ்போஸ் பண்ணணும். யூஸ்டு காட்டன் வைப்பர்ஸ், ஷூஸ், டிஸ்போசபிள் கவுன் எல்லாமே எல்லோ பின்ல டிஸ்போஸ் பண்ணணும். ஷார்ப்ஸ் எல்லாமே ஷார்ப்ஸ் கண்டெய்னரில் டிஸ்போஸ் பண்ணணும். டிஸ்போஸ் பண்ண இமீடியட்டாகவே அதை டேக் பண்ணி பயோமெடிக்கல் வேஸ்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளாக் ரூம் செட்ஸ் சொன்ன மாதிரியே தான் க்ளோஸ்டு டெயிலை வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ளின் சொல்யூஷனில் 30 மினிட்ஸ் ஒர்க் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணி ஹை ஸ்பீட் ஆட்டோக் லெவலில் ஸ்டெரைல் பண்ணிவிட்டு தென் E2க்கு பேக் பண்ணிடணும். இன்ஸ்ட்ருமெண்ட் வாஷ் பண்ணும்போது வாட்டர் லெவலுக்கு பிலோ வாட்டர் லெவலில் வச்சு தான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாஷ் பண்ணணும். மேலே வச்சு வாஷ் பண்ணும்போது ஸ்ப்ளாஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. காகல்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து யூஸ் பண்ணின டிஸ்போசபிள் ஷீட், ப்ரஷ் எல்லாமே வந்து ரெட் கலர் கோடட் பேக்கில் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு டேக் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடணும். ஒர்க் ஸ்பேஸ் ஃபுல்லாமே 1% சோடியம் ஹைப்போக்ளோரைடு இல்லைன்னா லைசர் சொல்யூஷன் வச்சு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடணும். சீரோ பாசிட்டிவ்க்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வச்சு மெயின்டைன் பண்ணணும். லினன் மேனேஜ்மெண்ட், பிளாக் ரூம், ஓடி டேபிள், பெட்ஷீட், டாக்டர்ஸ் யூஸ் பண்ணின கோட் இது எல்லாமே வந்து சாயில்டு லினனாக கன்சிடர் பண்ணி தான் நம்ம செப்பரேட்டாக வச்சு வாஷ் பண்ணணும். சோடியம் ஹைப்போக்ளோரைடில் சோக் பண்ணிவிட்டு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் ஆஃப் வல்னரபிள் பேஷண்ட்ஸ். நெக்ஸ்ட் வல்னரபிள் பேஷண்ட்ஸ். வல்னரபிள் பேஷண்ட்ஸ்னால் யாருன்னு பார்த்தா ஓல்டேஜ் பீப்புள், அதாவது 70 இயர்ஸ் ஏஜ் இருக்கிறவங்க, ஃப்ரைல் பேஷண்ட்ஸ், வீக்காக இருக்கிறவங்க, வீல் சேர் பேஷண்ட்ஸ், ஸ்ட்ரெச்சர் பேஷண்ட்ஸ், மென்டலி இல், அறிவுத்திறன் குறைபாடு இருக்கிற பேஷண்ட்ஸ், அனஸ்தீசியா கொடுத்துருக்கிற பேஷண்ட்ஸ், சிவியர் சிஸ்டமிக் கோமார்பிடிட்டிஸ் இருக்கிறவங்க, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட சிவியராக சிஸ்டமிக் இல்னஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ், அவங்கெல்லாம் வல்னரபிள் பேஷண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். கைப்போஸ்கோலியோசிஸ், அதாவது ஸ்டிஃப் நெக் பேக் இருக்கிறவங்க கைப்போஸ்கோலியோசிஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு முதுகு தண்டுவடம் நேராக இல்லாமல் வளைந்து இருக்கும். அவங்களுக்கு பொசிஷன் பண்ணும்போது, அதாவது பிளாக் ரூமில் படுக்க வைக்கும்போதோ இல்லை தேட்டரில் படுக்க வைக்கும்போதோ அவங்களுக்கு ரொம்ப கவனம் எடுத்து படுக்க வைக்கணும். அவங்களுக்கு பேக்குக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பில்லோஸ் நம்ம வைக்கலாம், கம்ஃபர்டபுளாக படுக்கிற மாதிரி. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு சீனியர் சர்ஜன் தான் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணும். ரொம்ப நேரம் அவங்கள படுக்க வைக்கக்கூடாது ஆப்ரேஷன் தியேட்டரில். ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பேஷண்ட்ஸ் வந்த உடனே அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி கேட்கணும், அட்டெண்டர்கிட்ட பேசணும், அவங்க என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கங்கிறத நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும். பேஷண்ட்டை வந்து பேசும்போது ஓரியன்டாக இருக்காங்களா, எங்கே இருக்கிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், இப்போ என்ன மணி, அந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதாங்கிறது நம்ம பேசி அவங்க வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸையும் சீனியர் பிளாக் ரூம் சிஸ்டர்ஸோ இல்லை நர்ஸோ ஹேண்டில் பண்ணணும். ஃபிசிஷியன் இல்லைன்னா அனஸ்தெட்டிஸ்டோட கேரில் தான் அந்த பேஷண்ட்ஸ் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கணும். ரெகுலராக பண்ணுற அசஸ்மெண்ட்டோட கார்டியக் அண்ட் ரெஸ்பிரேட்டரி அசஸ்மெண்ட் பிளாக் ரூமில் பண்ணணும்.
ஆப்ரேஷன் தியேட்டரில் பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணும்போதும் இல்லை சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போதும் கவனம் எடுத்து ஷிஃப்ட் பண்ணணும். சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது கார்டியாக் மானிட்டர் அட்டாச் பண்ணணும். கண்டினியூஸ் மானிட்டரிங்கில் தான் அந்த பேஷண்ட் இருக்கணும். தேவைப்பட்டால் பேஷண்ட் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கவரி ரூமுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட்டோட ஷிஃப்ட் பண்ணணும். அடுத்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் ஃபுட் அல்சர். காமன் காசஸ்ன்னு பார்த்தோம்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அண்ட் வெரிகோஸ் அல்சர்ஸ். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்கணும், அட்டெண்டர்ஸ்கிட்ட பேசணும், அவங்களோட சுகர் ஃபாஸ்டிங் பிளட் சுகர்ஸ் ரேஞ்ச் பார்க்கணும், HbA1c பார்க்கணும், ஃபிசிஷியன் ஃபிட்னஸ் வாங்கியிருக்கணும். ஃபுட் அல்சர் பேஷண்ட்ஸ் தேட்டருக்கு வரும்போது ரிஸ்க் ஆஃப் சாயிலிங், அதாவது அவங்களோட ஊனில் இருந்து ஃப்ளூயிட்ஸ் ஊஸ் அவுட் ஆகலாம். ஸோ அதனால் ஆப்ரேஷன் தியேட்டரோட என்விரான்மெண்ட் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சீனியர் சிஸ்டரோ இல்லை ஸ்டாஃப் நர்ஸோ அவங்களோட ஃபுட் அல்சரை எக்ஸாமின் பண்ணணும். ட்ரை உண்டாக இருக்கா வெட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ட்ரை உண்டாக இருந்ததுன்னா பேண்டேஜ் கவர் போட்டு அது மேலே டபுள் ஷூ கவர் போட்டு நம்ம சர்ஜரிக்கு பேஷண்ட்டை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். வெட் உண்டாக இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு திரும்ப ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். வார்டில் வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அது மேலே பிளாஸ்டிக் ப்ளூ ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே டபுள் ஷூ கவர் போட்டுட்டு பேஷண்ட்டை சர்ஜரிக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். சப்போஸ் அவங்களுக்கு எக்ஸசிவாக ஊசிங் இருக்குது, எக்ஸசிவாக ஃப்ளூயிட்ஸ் வருது, இல்லை ரொம்ப சிவியராக இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, அன்கண்ட்ரோல்டு பிளட் சுகராக இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி போஸ்ட்போன் பண்ணுறதா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபுட் அல்சர் பேஷண்ட்டை லாஸ்ட் கேஸாக தான் பண்ணணும். மெயின் டேபிளில் பண்ணும்போது சைட் டேபிளில் கிளியர் கேசஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஓடி கிளீனிங் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் பேண்டேஜ் போட்டு ஃபுட் அல்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு அது மேலே டிஸ்போசபிள் ஷீட்டை கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே டபுள் ஷூ கவர் போட்டுட்டு பேஷண்ட்டை சர்ஜரிக்கு ஷூட் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆன் டயாலிசிஸ். டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கும் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வாங்கணும். பேஷண்ட்டோட அட்டெண்டர்கிட்ட பேசணும். அவங்களோட ஃபிசிஷியன் ஃபிட்னஸ் வாங்கியிருக்கணும். சர்ஜரி பண்ணுறதுக்கு மொதல் நாள் கண்டிப்பாக பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பல்மனரி எடிமா வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். சீனியர் சர்ஜன் தான் சர்ஜரி பண்ணணும். உங்களுக்கு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது கார்டியாக் மானிட்டர் அட்டாச் பண்ணியிருக்கணும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆன் பேஸ்மேக்கர். ஸோ பேஸ்மேக்கர் வச்சுருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பொதுவாக என்ன பயம் இருக்குன்னா, ஆப்தால்மிக் சர்ஜரி பண்ணும்போது பேஸ்மேக்கர் ஒர்க் ஆகாமல் போயிடுமோ, நீங்கள் யூஸ் பண்ணுற லேசர்ஸ் இல்லைன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால இதோட ப்ரோக்ராமிங்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும்ன்றதா பொதுவான பயம் இருக்கும். ஆப்தால்மிக் சர்ஜரியில் யூஸ் பண்ணுற காட்டடியில் வெறும் ரொம்ப லோ வோல்டேஜ் தான் இருக்கும் அண்ட் ரொம்ப ஷார்ட் பீரியட். ஸோ இதனால் பேஸ் மேக்கருக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. இது வரைக்கும் அந்த மாதிரி டேமேஜ் ஆனதாக எந்த ஒரு மேனுஃபேக்சரரும் ரிப்போர்ட் பண்ணது கிடையாது. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா பேஸ் மேக்கர் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்திருக்கு. ஸோ பொதுவாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது அட்டெண்டர்ஸ்கிட்ட பேசணும். அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணணும். ஃபிசிஷியன் ஃபிட்னஸ் வாங்கியிருக்கணும். இவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். பிளாக் ரூமில் இருக்க சீனியர் சிஸ்டர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணணும். ஃபிசிஷியனோ அல்லது அனஸ்தட்டிஸ்ட்டோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு கேர் எடுத்துக்கணும். ரெகுலர் அசஸ்மெண்ட் போக கார்டியாக் அண்ட் ரெஸ்பிரேட்டரி அசஸ்மெண்ட் பண்ணணும். சர்ஜரி பண்ணும்போது கார்டியாக் மானிட்டரை அட்டாச் பண்ணியிருக்கணும். பேஷண்ட்டை சர்ஜரி பண்ணுறதுக்கு ஷூட் பண்ணும்போது சர்ஜரி முடிஞ்சு ஷூட் பண்ணும்போது கேர் எடுத்துருக்கணும். தேவைப்பட்டால் ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்து ரெக்கவரி ரூமுக்கு ஷூட் பண்ணணும். தேங்க்யூ.